என்று எல்லோராலும் பாராட்டு பெற்றார். இந்நிலையில் 28/5/2022 அன்று சென்னை அடுத்த திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் திருமண அரங்கில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் கட்சியின் விதிப்படி 3 ஆண்டு காலம் 28/5/2025 என்று முடிவு பெறும் நிலையில் மருத்துவர் அன்புமணி 22/6/2023 முதல் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றதாகவும் 21/6/2020 வரை தலைவர் பதவியில் உள்ளதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலக நிரந்தர முகவரியான 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்பதை மாற்றி தன்னுடைய சொந்த வீடான எண் 10 திலக் தெரு, தீநகர், சென்னை 17 என்ற முகவரிக்கு மாற்றி போலி ஆவணங்களை தயாரித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த போலி ஆவணங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக அன்புமணி அவர்களுக்கு சாதகமாக 21/6/2026 வரை அவருக்கு தலைவர் பதவி உள்ளதாகவும் கடிதம் கொடுத்தது. இதை அறிந்த மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 16/9/2025, 17/9/2025, 23/9/2025, 24/9/2025, 6/10/2025, 8/10/2025, 3/11/2025, 6/11/2025 ஆகிய தேதிகளில் பல்வேறு ஆதாரங்களுடன் மருத்துவர் அன்புமணியின் பதவிக்காலம் 28/5/2025 முடிவுவிட்டது என்பதால் மருத்துவர் அன்புமணி கட்சியின் தலைவராக இல்லை என்ற உண்மை நிலையை தேர்தல் ஆணையத்திற்கு அறிவித்தார்கள். உங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுகள் என்று தேர்தல் ஆணையம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு 27/11/2025 என்று கடிதம் மூலம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் விசாரித்து 4/12/2025 அன்று நீதியரசர் அளித்த தீர்ப்பு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய வெற்றியை வழங்கியது. இது குறித்து நீங்கள் விரும்பினால் உரிமையல் நீதிமன்றம் சிவில் கோர்ட் ஆளலாம் என்று தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது. நீதிமன்ற வழக்கு தீர்ப்புக்கு முன்னரே மருத்துவர் அன்புமணியின் பதவிக்காலம் 28/5/2025 என்று முடிவுற்ற நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய செயற்குழு கூட்டம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாமக வழக்கறிஞர் திரு பாலு இணைகிறார். சார் வணக்கம். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ராமதாஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அது தலைவராக ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து என்னது? இப்பதான் இந்த தகவல் இந்த ஊடகங்கள் மூலமாக வந்திருக்கு. இதற்கு முன்பாகவே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த எந்த அரசியல் இயக்கங்களும் தயார் இல்லை, அவர்கள் எதிர்பார்த்தது போன்று யாரும் அவரை அழைக்கவில்லை என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்குவது என்று அவர்கள் இதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு விஷயத்தை இதுல தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்று நடைபெற்ற அந்த கூட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவே அல்ல. இதை கூட்டுவதற்கான அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது. இதுல 2 கேலி கூத்துகள் இந்த பொதுக்குழுவின் மூலமாக நடந்திருக்கு. இன்று கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செய்திருக்கிறதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் இதற்கு முன்பே பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொன்னது அது அவர்களாகவே அது இல்லை, அது சட்டப்பூர்வமானது இல்லை என்பதை உணர்ந்து இப்போ பொதுக்குழுவில புதிதாக தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு கட்சியினுடைய
புதிதாக தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு கட்சியினுடைய தலைவராக இருந்தவருடைய நடத்துகிற கூட்டத்தில் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அது இன்றைக்கு அவர்களாகவே இன்னைக்கு அவங்க ஒரு தவறான ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதன் மூலமா தான் நாங்க தொடர்ச்சியா சொல்றோம், இது பொதுக்குழு அல்ல, இதில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் எங்களை கட்டுப்படுத்தாது, தேர்தல் ஆணையம் முறையாக எங்களை அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். இன்னொன்று பசுமை தாயகத்துடைய தலைவராக திருமதி காந்திமதி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் சொல்றாங்க. இது ஒரு கேலி கூத்து. பசுமை தாயகம் என்பது ஒரு என்ஜிஓ, அது ஐநா மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு என்ஜிஓ அந்த அமைப்பை இன்னொரு அமைப்பு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல இன்னொரு அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றது கேலி கூத்தா இருக்கு. பசுமை தாயகத்தினுடைய கூட்டம் நடைபெற்று பசுமை தாயகத்தினுடைய நிர்வாகிகள் சேர்ந்து அவர்கள் புதிய தலைவரை அவர்களுக்குள்ள கட்சியினுடைய விதி, பைலா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுபடி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவதுதான் ஒரு புதிய தலைவராக இருக்க முடியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இன்னைக்கு அவங்க காந்திமதி அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ரொம்ப தரக்குறைவா பேசுனதா நான் கேள்விப்பட்டேன். நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பொதுவெளியில் எங்கள் கட்சியினுடைய தலைவரை யார் விமர்சனம் செய்தாலும் அவருடைய சகோதரியாக இருந்தாலும் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் இருவரும் அக்கா என்பதில் மாற்று கருத்தல்ல. தம்பியை அக்கா வாடா போட என்று பேசலாம். வீட்டில் அவர்களுடைய குடும்பத்தில் பொதுவெளியில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துக்கு பொதுக்குழு என்று பெயர் வைத்து அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறைவாக பேசினால் கடுமையான விளைவுகளை காந்திமதி அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதனுடைய கட்சியினுடைய தலைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்களுடைய அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. அதுவாக இருந்து உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பையன் பேசுவாரு, இன்னொரு பையன் வெளியில எதிர்த்து கை தட்டுவாரு, இவங்க மேடையில உட்கார்ந்துப்பாங்க. இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது ஐயா அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து விட்டதை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தது 2022 தொடர்ச்சியாக அவர் இன்றைக்கு பதவியில் இருந்து வருகிறார், சிறப்பாக பணியாற்றுகிறார். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், நல்ல சாதகமான தீர்ப்பை பெற முடியும் என்று எதிர்பார்த்தார்கள், அதுவும் போனது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துவிட்டது, நாங்கள் தான் தலைவர், எங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அன்புமணி ராமதாஸ் தலைவரே அல்ல என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஏன் புதிதாக கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அப்படி தேர்ந்தெடுக்க முடிவெடுத்ததன் மூலமாக என்ன அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், இதற்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செய்தது என்பது சட்டவிரோதம், நீதிமன்றத்தால் நிலைக்கத்தக்கது அல்ல, தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் தான் இன்று மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்ததாக அறிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்தே நாங்கள் முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறோம். துவக்கத்திலிருந்தே நான் சொல்றேன், இவர்கள் துவக்கத்திலிருந்தே சட்டவிரோதமாகவும் கட்சியினுடைய அடிப்படை விதிகளை பின்பற்றாமலும் அவர்கள் விருப்பப்படி எதையோ ஒன்றை அறிவித்து விட்டு இதுதான் அறிவிப்பு, இதுதான் கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எதிலும் வெற்றி பெறப் போவதில்லை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஹீரோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. மருத்துவர் ஐயா நிறுவினார், இன்றைக்கு சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் குறுக்கே நின்றார்களோ அவர்களாம் தூக்கி எறிந்து விட்டு எங்களுடைய பயணம் சிறப்பாக நடைபெறும். எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அணி ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய அளவில் ஒரு சிறந்த கூட்டணியை உருவாக்குவது, இதை நாங்கள் சிறப்பாக செய்வோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பாலு.